அது என்ன மாநில சுயாட்சி? நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ராஜமன்னார் கமிட்டி தெரியுமா? மம்தா பானர்ஜிக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. சித்தராமையாவுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. 1969 தமிழ்நாடு அதெல்லாம் பேசிடுச்சு. அந்த ராஜமன்னார் கமிட்டி என்னென்னா சொன்னாங்க? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனி கொடி வேணும்னு பரிந்துரை செஞ்சாங்க. இது அமெரிக்க மாகாணங்களில் தனித்தனி மாகாணங்களில் அந்தந்த மாகாணங்கள் தனி கொடியுடன் இருக்கக்கூடிய உரிமை இருக்குது. இது 1971 இந்த ராஜமன்னார் கமிட்டிங்கிறது பரிந்துரை செஞ்சிச்சு. என்று ஒரு தேசிய கட்சி போய் ஒரு மாநில கட்சியான திமுக அறிஞர் அண்ணா தலைமையில் உட்கார்ந்ததோ அவர்கள் செய்த முதல் காரியமே எதெல்லாம் நீங்கள் தேசியங்கிற பேரில் டெல்லிக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் அந்தந்த மாநிலங்கள் தனக்குள்ளேயே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அதிகாரம், உரிமை, இறையாண்மை வேண்டும் அப்படிங்கிறது தான். இதுதான் பேசிக் அரசியல். மாநில சுயாட்சிங்கிறது என்னன்னா, நாங்கள் எதுக்கு டெல்லி கிட்ட கேட்கணும், புரியுதுங்களா? இதுதான் இன்னைக்கு நடைபெற பிரச்சனை வரையும் பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம டெல்லியை கேட்கக்கூடிய நிலையில இருக்கும். நம்மளுடைய கல்வியை அவங்க எடுத்துக்கிறாங்க, நம்ம மாநிலத்தினுடைய சட்டமை அவங்க எடுத்துக்கிறாங்க, நிதித்துறையை அவங்க எடுத்துக்கிறாங்க, அப்ப சுகாதாரம், இப்படி எல்லாவற்றையும் அவங்க நேரடியா மத்திய பட்டியலுங்கிற பேர்ல எடுத்துக்கிறாங்க, இல்லைன்னா கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற பேர்ல எடுத்துக்கிறாங்க.